இந்திய தண்டனை சட்டத்தை காலில் போட்டு மிதிச்ச, அது கழுவி ஊற்றுன, கிழிச்சு ஊற்றுன இவனை நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பண திமிர் பிடிச்ச இர்பான் கண்டிப்பாக அந்த பெண்ணையும் கைது செய்யணும், இர்பானையும் கைது செய்யணும். இந்திய பிரஜைகளுக்கு தவறாக வழிகாட்டுகிறார். பணம் இருக்கு, என்கிட்ட 5 லட்ச ரூபா, என்கிட்ட 5 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கான், எனக்கு கனிமொழியை தெரியும், உதயநிதி தெரியும், நான் எதை வேணா பண்ணுவேன். இப்போ அதுக்கும் உதயநிதிக்கும் என்ன சார் சம்பந்தம்? இர்பானுடைய எல்லா செயலுக்கு பின்னாடி உங்க பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது. உனக்கு அடையாளம் என்ன? இந்தியன் தானே, துபாய் போயிட்டு துபாய்க்காராயிருவியா? இர்பானு காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்றாரு, அந்த காவல்துறை அவருக்கு வேண்டிய காவல் எப்ப அவரை காப்பாற்றி விட்டுருங்க. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் இர்ஃபான் வந்து நேற்றைய தினம் வந்து அவருடைய சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலேருந்து அவருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னவா இருந்ததுன்னா, அவருடைய மனைவி வந்து கருவுற்றிருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஆனா பெண் என்ற ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது சட்டப்படி ஒரு குற்றம் தான். இருந்துமே அந்த வந்து ஒரு வீடியோவாக அது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுக்கான தைரியம் வந்து எங்கேருந்து சார் வந்தது அவருக்கு? உதயநிதியிலிருந்து வந்தது. இந்த தைரியம் உதயநிதியிலிருந்து வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்த தகவல் படி மெடிக்கல் கவுன்சில் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வதாக தகவல் வருது. நீங்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர், கருவுற்ற இடம் இந்தியா, ஆனால் இவர் இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்காரு, இந்திய ஆதார் கார்டு, ஐடி கார்டு, பேன் கார்டு, இப்படி எல்லாமே இந்திய குடியுரிமை பெற்றவர். இந்தியாவுடைய சட்டத்தை மீறுவது எந்த வகையில் நியாயம்? அப்போ பணம் இருந்தால் இந்திய சட்டத்தை துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காவிலேயோ போய் இந்திய சட்டத்தை மதிக்காமல் வெளிநாடுகளில் இந்திய சட்டத்தை காலில் போட்டு நசுக்குவது, கிழித்து எறிவது அதற்கு சமம். அப்போது இவரை இந்திய பிரஜையாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்திய பிரஜைகளுக்கு தவறாக வழிகாட்டுகிறார். பணம் இருக்கு, என்கிட்ட 5 லட்ச ரூபா, என்கிட்ட 5 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கான், எனக்கு கனிமொழியை தெரியும், உதயநிதி தெரியும், நான் எதை வேணா பண்ணுவேன். நெப்போலியனை தெரியும், ஆளுங்கட்சி பூரா தெரியுமே எனக்கு. காரு விபத்து, கார் ஓட்டிகிட்டு கேமராவில் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போது இவர் தான் ஒரே நேரத்தில் எல்லா செக் போஸ்ட் வழியாக, எல்லா டோல்கேட் வழியாக வந்தது இவர் தான். ஆனால் இவருடைய ஓட்டுநர் கார் ஓட்டுனதாக வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நிறுத்தி போச்சு. அந்த ஏசி வந்து ஃபுட்டேஜ் அழிக்கிறாரு. அந்த ஏசிக்கு யார் உத்தரவு கொடுத்தது? யார்? ஆளுங்கட்சி உத்தரவு கொடுக்காம ஏசி ஃபுட்டேஜ் அழிக்க மாட்டார். அது நீ விசாரணைக்கே போகலை. சரி, இப்போ அதுக்கும் உதயநிதிக்கும் என்ன சார் சம்பந்தமாக இருக்கும்? அதுக்கு இப்போ சவுக்கு உள்ளே இருக்காரு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளையே பெண்களை வச்சுருக்காயா? பேசும்போது 6 மாதம் சூமோட்டாவாக எடுத்த வழக்கு அது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த புறத்தை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்டாஃபை உயர்நீதிமன்ற நீதிபதி பூரா வச்சுருக்காயா? இதுதான் அந்த தகவல். அதுலேயே உடச்சி வெளியே வர்றாரு. அவரை காப்பாற்றியது ஆர்எஸ்எஸ் தான் காப்பாற்றுது. அப்போது வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஜிபி சட்டையை கழட்டுறங்கிறார். ஏன் சட்டையை கழட்டுற? ஏடிஜிபி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, ஏசி, இந்த பெண்கள் பணி உயர்வுக்காக படுக்கை விரிக்கிறார்கள். இதுதான் இப்போ வழக்கு. இப்போ அவர் அங்கே களி நிற்கிறார். இப்போ இதே தான் இர்ஃபானு காரை ஓட்டிகிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. அந்த காவல்துறை அவருக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிக்கு எப்போ அவரை காப்பாற்றி விட்ருங்க, அவரை காப்பாற்றி விட்ருங்க,
காப்பாற்றி விட்ருக்காங்கன்னா அவர் ஏசியை வந்து காப்பாற்றுக்கிற ஃபுட்டேஜை பண்ணுறாரு. அதனால் அவர் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ அவர்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது, கோடிக்கணக்காக கொட்டி கிடக்குது. அதனால் துபாய்க்கு போய் கொஞ்சம் கூட முகத்தில் அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய தாக்கம் இருக்குங்கிற கவலை கொஞ்சம் கூட கிடையாது. பணக்கார திமிரு. இப்போ அந்த வீடியோல அவரே சொல்லியிருப்பார், சரி இந்தியாவில் பண்ணாதான் இது தவறு, ஃபாரின்ல பண்ணா தப்பு இல்லைன்னு அவரே சொல்லி தான் அதை பண்றாரு. இல்லைங்க, இந்திய தண்டனை சட்டம் இந்தியர்களே காப்பாற்றாம அப்புறம் ஜப்பானுக்காரனை காப்பாற்றுவான்? இந்தியாவில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அல்லாடி கிருஷ்ணசாமி, அம்பேத்கர், இப்படி பல பேர் சேர்ந்து இரவு பகலாக உருவாக்கின சட்டம். அது புதுசாக சட்டம் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை இப்படிங்க இந்தியாவினுடைய ஒரு கார் அமெரிக்க எம்பசியில் ஓடுது, அமெரிக்காவில் ஓடுதுங்க. அது எந்த நாடு சட்டப்படி அந்த காரு பதிவு செய்யப்படுது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இந்தியாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் அந்த கார் ஓடும். எங்கே? அமெரிக்காவில் ஓடும். அமெரிக்க எம்பசியில் போய் பாருங்கள். அமெரிக்க எம்பசி கார் இந்திய நம்பரில் ஓடாது. எந்த நம்பரில் ஓடும் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்துங்க, இனிமேல் பாருங்கள். தமிழ்நாடு இப்போ சென்னையில் நம்ம டெல்லிக்கு போக முடியாது. சென்னையில் ஓடுகிற பிரிட்டிஷ் எம்பசி காரு, அமெரிக்க எம்பசி காரு, ஜப்பான் எம்பசி காரு எல்லாம் அந்த நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் காரில் தான் ஓடும். இந்திய சட்டப்படி அது ஓடாது. ஏன்னா அவனுடைய நாடு சட்டம் தான் அந்த எம்பசி. அது எம்பசிக்குள்ளே ஒருத்தன் போய் அங்கே உள்ளே பூந்துட்டான்னா இந்தியாவே உள்ளே போக முடியாது. எங்கே? அமெரிக்கன் எம்பசிலையோ பிரிட்டிஷ் எம்பசிலையோ ஒரு யாரோ இந்தியாவில் தேடப்படுகிற ஒரு ஆள், இல்லை ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல் சம்மந்தமாக இந்தியாவில் போலீஸ் தேடுதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரத்தில் போய் தஞ்சம் அடைந்து விட்டால் இந்திய ராணுவமே உள்ளே போக முடியாது. யார் எந்த நாடு சட்டம்? அது அமெரிக்க நாட்டு சட்டம். அமெரிக்காவுக்குள்ளே போய் பிடிச்ச மாதிரி அவன் நினச்சிக்குவான். அதனால் இந்தியாவினுடைய சட்டம் எங்கே போனாலும் இந்தியா அது பாஸ்போர்ட் எதுக்கு இருக்கு? இந்தியன். உனக்கு அடையாளம் என்ன? இந்தியன் தானே. துபாய் போய்ட்டு துபாய்க்காரன் ஆயிடுவியா? இல்லை சார். ஜப்பான் போனால் ஜப்பான்காரன் ஆயிடுவியா? இல்லை அமெரிக்காவில் போய் கேஷியனோட உட்காந்து பீர் அடிச்சுட்டு டான்ஸ் பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் அமெரிக்க நாட்டு சட்டப்படி உன்னை அந்த சட்டம் கண்காணிக்கும். ஆனால் வந்து பிடிச்சான்னா எந்த நாடுன்னு தான் கேட்பான். இந்தியாவா, இலங்கையா, பாகிஸ்தானா, எந்த நாடு? அப்போது உனக்கு இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது உனக்கு ஜனாதிபதி முத்திரையிட்ட எல்லை கடவு சீட்டு, அதுக்கு பேர். பாஸ்போர்ட்டுக்கு என்ன பேர் தமிழில்? எல்லை கடவு சீட்டு, எல்லை கடக்கிற சீட்டு. நீ உன்னுடைய அடையாளம் இந்தியா தான். இந்திய சட்டத்தை நீ மீறவே கூடாது. இந்திய சட்டத்தை மீறினா அந்த நாட்டில் சட்டத்தை நீ மீறதுக்கு நீ யோசிக்க மாட்ட. அப்போ என்ன பண்ணுவோம்? உன்னைய கடுமையாக தண்டிப்பான். ஆக இந்திய தண்டனை சட்டத்தை காலில் போட்டு மிதித்த, அது கழுவி ஊற்றுன, கிழிச்சு ஊற்றுன இவனை நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலை, உதயநிதிக்கு நண்பராக, கனிமொழியினுடைய நண்பராக காப்பாற்றப்பட்டால் எல்லாம் அப்படி தான் பண்ணுவான். நம்ம இல்லை கருவை பார்க்க மாட்டான், கருவை கலைச்சிடுவான். ஒரு குடும்பத்தில் முதல் ஒரு பெண் குழந்தை பிறக்குது, இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறகு, இரண்டாவது என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, சாமியெல்லாம் கும்பிடுவான், கடவுள்லாம் வேண்டுவான். அப்போது மீண்டும் பெண் குழந்தை வந்ததுன்னா 5 லட்சம் எடுத்து நேரம் எங்கே போயிடுவான்? துபாய் போயிடுவான். துபாய் போய் என்ன பண்ணுவான்? கருவை கலைச்சிட்டு வந்துடுவான். துபாயில் நீ விளம்பரம் பண்ணுவான், இந்தியர்களுக்கு கரு கலைக்கப்படும், உடனடியாக அணுகவும். துபாயிலையும் சிங்கப்பூர்லேயும் கருவை கலைக்க இந்தியர்கள் வரலாம். இந்தியா அப்போ இந்திய தண்டனை சட்டத்தை மதிக்காதவர்கள் எப்படி இந்தியர்களாக இருக்க முடியும்? அது பண திமிர் பிடிச்ச இர்பான் கண்டிப்பாக அந்த பெண்ணையும் கைது செய்யணும், இர்பானையும் கைது செய்யணும். இப்படி இல்லைன்னா இந்தியா தண்டனை சட்டத்தை வெளியில் போய் மீறலாம், அடுத்து இந்தியாவுக்குள்ளே மீறலாம். சரி, இப்போ அவர் பண்ண தப்புக்கு அவரை வேணா அரெஸ்ட் பண்ண, அவங்க மனைவி ஏன் சார்? அந்த அம்மா குழந்தையா இருக்க, தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கருவை
கருவில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எருக்களம்பாலை குழந்தைக்கு ஊற்றி கொண்டாடுறாங்க. இதான பிரச்சனை. இந்த சட்டமே தமிழ்நாட்டுக்கு வந்தது தான். கருத்தமாக படம் எடுத்தார் பாரதி ராஜா. கருக்கா நல்ல குழந்தையுடைய பிஞ்சு குழந்தையுடைய தொண்டையில் ஓட்டு சிக்கி சாவு. பெத்த குழந்தைய கள்ளக்காதலை பெக்கிறவ தூக்கி தெருவில் போட்டு போகிற நாய் இழுத்துட்டு போகுது. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி இதை விவாதம் செய்து இந்த கருக்கலைப்பு திட்டம், கருவிலே குழந்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்கேனிங்கு எல்லாத்தையும் இழுத்து மூடணும்னு 140 கோடி பேருடைய அனுமதியோடு இயற்றப்பட்ட சட்டம் அது. சார் இப்போ இது வந்து இந்திய சட்டப்படி வந்து தவறான ஒரு இதுதான் சார். இப்போ இதனால் அவருக்கு வந்து தண்டனைகள் வந்து பெறப்படும். அது 7 ஆண்டு 3 வருஷம் நான் மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேட்டேன். 3 ஆண்டு காலம் புருஷன் மட்டும் 2 பேரும் ஜெயிலில் இருந்தே ஆகணும். ஜெயிலில் இருந்தே ஆகணும். அப்போ இவர்களை காப்பாற்றுவதற்கு உதயநிதி முயற்சி பண்ணுறாரு. அப்படி உதயநிதி முயற்சி பண்ணால் உதயநிதி 50 வருஷம் துணை முதலமைச்சராக இருக்க முடியாது. திமுக 50 வருஷம் துணை முதலமைச்சராக இருக்க முடியாது. நான் உதயநிதிக்கு நேரடியாக சொல்கிறேன். உதயநிதி வளர்ந்து வருகிற ஒரு தலைவர். நான் இதை சொல்லுவதை உளவுத்துறை நோட் போட்டு அவர் டேபிளில் வைக்கணும். அவருடைய நண்பர்கள் இதை சொல்லணும். இர்பானுடைய எல்லா செயலுக்கு பின்னாடி உங்கள் பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது. உதயநிதி நண்பர் சினிமாவில் எல்லாம் இந்த தப்பு பண்ணிவிட்டு உதயநிதி சொல்ல காப்பாற்றிடுவார். உதயநிதி 100 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்க முடியாது. அவங்க அப்பா 100 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்க முடியாது. அவங்க தாத்தாவும் 100 ஆண்டு காலம் முதலமைச்சராக இல்லை. இதை கவனத்தில் கொள்ளணும். அண்ணன் திமுக ஒரே ஒரு சீட் ஜெயிச்ச காலமெல்லாம் உண்டு, 2 சீட் ஜெயிச்ச காலமெல்லாம் உண்டு. கருணாநிதி சட்டசபைக்கே போக முடியாமல் பல நாள் ஒளிஞ்சிருந்த காலமெல்லாம் உண்டு. இதெல்லாம் உதயநிதிக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் மேலே கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இர்பானை போன்ற பல இர்பான்கள் உதயநிதி பெற சொல்லிட்டு இருக்கான். சினிமாவில் சினிமா இர்பான்கள், கோடம்பாக்க இர்பான்கள், அரசியல் இர்பான்கள், சமூக விரோத இர்பான்கள் எல்லாம் உதயநிதி பேரை சொல்லிட்டு இருக்கான். அதனால் இதை நயன்தாராவுடைய 2 குழந்தையும் அந்த அம்மா வாடகைக்கு எடுத்து பண திமிரில், ஏன்னா அந்த அம்மா இன்னைக்கு ஒரு 1000 கோடி வச்சுருக்கு. நடிகை, எந்த தலைவர்கிட்ட வேணால் பேசலாம், எந்த முதலமைச்சர் வேணால் பேசலாம். அப்போது அந்த அம்மா அந்த குழந்தை இல்லை, தனக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு உடல் தகுதி இல்லைங்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி 1 வருஷம் இருக்கணும். அது அதற்கு பிறகு தான் வாடகத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. உதயநிதி ஒரே நாளில் காலி பண்ணி கொடுத்துட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியை பிடிச்சிட்டா உடனே ஐஜி லைனில் வந்துடுவார். சரி, இப்போ அதே மாதிரி இர்ஃபானுக்கும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எது இப்போ நயன்தாராக்கு நடந்த மாதிரி அப்படிதான் நடக்கும். ஏன்னா உதயநிதி நண்பர் இல்லை. சட்டத்தை மீறுவதற்கு உதயநிதி நண்பராக இருந்தால் போதும். இப்போ அவர் தரப்புலேருந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவர் வந்து சம்மனுக்கும் அந்த நான் நேரில் போய் ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் எப்படி சார் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதாவது ஏங்க ஒரு குற்றவாளி ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டுறான். அருவாள் எடுத்து வெட்டி அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தெரியாமல் வெட்டிட்டேன், புது இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அது குற்றம் இல்லாமல் ஆயிருமா? குற்றம் தான். நீங்கள் அரபு நாட்டில் என்ன தெரியுமா சட்டம்? அந்த இறந்து போனவனோ பாதிக்கப்பட்டவனோ அவனை மன்னித்தால் சட்டம் மன்னிச்சு. எங்கள் அரபு நாட்டில் இல்லை என்றால் பழிக்கு பழிதான், வெட்டுக்கு வெட்டு தான். அது கடுமையான சட்டம். அரபு நாடில் முட்டா பயலுங்க, எல்லாம் முட்டா பயலுங்க. என் பையன் நிறைய அரபு நாட்டில் வந்து அகதிகளுக்கு லண்டனில் வழக்கு நடத்துகிறான். ஈரானில் தப்பிச்சு வரணுக்கு வழக்கு நடத்துகிறான். என் பையன் இருக்கிற வழக்கறிஞரை அகதிகளுக்கான வழக்கறிஞர் தான். ஸ்ரீஹரன் பேர். ரணில் இருக்கார், இலங்கை அதிபருடைய 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்டு, 2 பேரும் ஒரே வழக்கறிஞர் பேரிஸ்டர் மெட்டு. அங்கே பல வழக்குகள் பூராமே இது ஐரோப்பா நாடுகள்லேருந்து, ஆசிய நாடுகள்லேருந்து, அரபு நாடுகள்லேருந்து, ஆப்பிரிக்க நாடுகள் தப்பி வருகிறவர்களுக்கு வழக்கு நடத்துறதுல எக்ஸ்பர்ட் அட்வொகேட் தான் ஸ்ரீஹரன். லண்டனில் இருக்கார். அவர் பேரை சொன்னால் லண்டனில் தெரியாத ஆளே இல்லை. அங்கே தான் என் பையன் ஜூனியராக இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஈரானில் ஒரு வழக்கு, பைக்கில் போகிறானுங்க பசங்க,
பைக்கில் போனதில் 2 பேர் 3 பேர் போகிறான், 2 பேர் இறந்துடுறான், ஒருத்தன் தப்பிச்சிட்றான். ஆனால் அவனை என் பையன் இறந்து போனதுக்கு காரணம் உன்னுடைய பையன் தானே, அவனை பழிக்கு பழி கொல்லணும்னு இருக்கிறான். ஈரான் சட்டப்படி, ஈராக் சட்டப்படி என் பையன் செத்து போனதுக்கு உன் பையன் தான் மோட்டார் சைக்கிள் ஏற்றிட்டு போய் கொண்டு விட்டான் விபத்தில். திருப்பி கொல்லணுங்கிறான். அவன் தப்பிச்சு அவன் குடும்பத்தை அவனை காப்பாற்றி இப்போ லண்டனில் வச்சுருக்கு. அப்போ இப்படி வினோதமான சட்டமெல்லாம் இருக்குது ஈராக்கில். ஒரு பகுத்தறிவு சமூகம் அல்லது. இப்போ இர்ஃபானை முதல்ல இந்த அறிவு எங்கே போச்சு? இந்த அறிவு எங்கெங்கே போச்சு? இந்தியாவுடைய சட்டத்தை வெளிநாட்டில் போய் மீறுறேன், சந்தோஷமாக மீறுறேன்யா, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாதுயா. அப்படி அவனுக்கு கவலையினுடைய ரேகையோ அச்சத்தினுடைய ரேகையோ அந்த இர்ஃபான் மூஞ்சிலேயே இல்லை. நான் பார்த்தேன். இந்தியாவில் கொகைன் அடிக்கக்கூடாதுயா, இந்தியாவில் தான் ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாது. ஆப்பிரிக்க நாட்டில் போனால் பிடிக்க மாட்டான். ஏன்? அவர் ஒரு $50 கொடுத்தீங்கன்னா போதும். ஆப்பிரிக்க நாடுகளில் எனக்கு நிறைய ஈழத்தமிழர்கள் தெரியும். ஆப்பிரிக்க நாடுகளில் ட்ரக்ஸை வச்சுருந்தா பிடிச்சா $50 கொடுத்தா விட்டுருவான். அப்போ அவர் என்ன பண்ண, அடுத்து கோகைன் ஹெராயின் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிகரெட்டில் போட்டு கொஞ்சம் தொட்டு நக்கிட்டு, பத்தியா எங்கே ஆப்பிரிக்காவில் அடிக்கிறேன், தான்சானியில் அடிக்கிறேன், போலீஸ்காரன் என்னை பிடிக்கல, ஒரு வீடியோ போடட்டுமே, போட முடியுமா? முடியாது. அப்போ அதுவும் இதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஓகே, ஒரே காரணம், இந்த ஆட்சியை விலைக்கு வாங்கிடலாம். ஏன்னா ஆட்சி அதிகார மட்டத்தில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு முன்னுதாரணம். அதனால் இப்போ வீடியோவை தூக்கிட்டாரு, நோட்டீஸ் போயிருச்சு, எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு வீடியோவை தூக்குனா மன்னிப்பு அல்ல, வீடியோ போட்டால் தான் தப்பு. வீடியோ அந்த மருத்துவமனையில் பரிசோதனை செஞ்சதுக்கான ஆவணம் இருக்குது, எந்த ஆஸ்பத்திரின்னு போடுறாரு. அதனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவரே கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அப்படிப்பட்டு போட்டார். அதனால் புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் இந்திய தண்டனை சட்டம், ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் தான், ரிக்ஷா ஓட்டுறனுக்கு ஒரு சட்டம் தான். அதனால் இர்ஃபான் மனைவியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 90 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டு அவர்களை விரைவு நீதிமன்றத்தில், மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சிறைப்படுத்தப்பட்டால்தான் இந்திய தண்டனை சட்டம் வெளிநாட்டுக்கு போகிறவன் மதிப்பான். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம்.